கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 4வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்திலே நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அழைப்பை குறித்து கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியர்களுக்கும் தன்னுடைய விசுவாசிகளுக்கும் ஒரு மாதிரியான வார்த்தையை இந்த இடத்திலே அவர் காண்பிக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்திலே ஒரு மாதிரியான வாழ்க்கையிலே நாம் வாழ வேண்டும். என்ன புத்தி சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுலுன்னு சொன்னா, நீங்கள் அழைக்கப்பட்ட அந்த நடக்கையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். நீங்கள் எபேசியர் 4:2 நாம் வாசிக்கும் பொழுது, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி என்று சொல்லுகிறார். நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்று சொன்னால், அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கக்கூடிய அந்த அழைப்பு என்பது அன்பின் அழைப்பாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். நீங்கள் எபேசியர் 4வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். சமாதானத்தின் ஆண்டவரை சமாதானத்தை கொண்டு ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்லி பவுல் இங்கே எச்சரிக்கிறார். ஆகவே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை குறித்தும் ஒரு கவனமான ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. அன்பை குறித்து ஒரு கவனமான வாழ்க்கை தேவை. நம்முடைய ஆவியை குறித்து ஒரு ஜாக்கிரதை நமக்கு தேவை என்று பவுல் இங்கே எச்சரிக்கிறார். நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்திலே இப்படிப்பட்டதான வாழ்க்கையிலே, அதாவது அன்பிலும் அழைப்பிலும் ஆவிக்குரிய ஒருமைப்பாட்டிலும் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் அடியேனையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.